ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட சோஷியல் புக்கோட பார்ட் 3 தான் படிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி ஃப்ளாட் மேப்போட விட்டுருப்போம். இப்போ லெட் அஸ் நவ் எக்ஸ்ப்ளோர் போகலாம். லெட் அஸ் நவ் எக்ஸ்ப்ளோர் சம் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸ். அதோட ஃபியூச்சர்ஸை இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம். வாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கோஆர்டினேட்ஸ். இமேஜின் அ பிக் மார்க்கெட் இன் அ சிட்டி ஆர் டவுன் வித் நீட் ரோஸ் ஆஃப் ஷாப்ஸ். ஒரு பெரிய மார்க்கெட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஒரு நீட் ரோவாக இருக்கும். இந்த ரோவில் ஒரு ஷாப்ஸாக இருக்கும். ஆல் தி சேம் சைஸ், எல்லாமே சேம் சைஸ் தான் இருக்கும். யூ வாண்ட் டு மீட் அ ஃப்ரெண்ட் அட் தி ஸ்டேஷ்னரி ஷாப் இன்சைட் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் உங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பை உங்கள் ஃப்ரெண்டை போய் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது பார்க்கலான்னா உங்களுக்கு தெரியாது. பட் யுவர் ஃப்ரெண்ட் டஸ் நாட் நோ வேர் த ஷாப் இஸ். நீங்கள் நிற்கிற ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ டூ கிவ் டைரக்ஷன் லைக் மீட் மீ அட் 6 PM அட் 7th ஷாப் இன் 5th row ஃப்ரம் தி என்ட்ரன்ஸ். நீங்கள் இப்போ ஃப்ரெண்டுக்கு தெரியல, அதனால நீங்கள் 7th ஷாப் இருக்குல்ல, 5 rows இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5th rowவில் 7 ஷாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5th rowவில் அங்கே லாஸ்ட் ஷாப். அந்த லாஸ்ட் ஷாப் போய் என்னை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஷாப்பில் நீ வெயிட் பண்ணு 7th ஷாப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வில் அலோவ் யுவர் ஃப்ரெண்ட் டு ப்ரீஷியஸ்லி டெட்டர்மைன் யுவர் லொக்கேஷன். இது உங்கள் ஃப்ரெண்டு ஈஸியாக லொக்கேஷன் அவர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Now consider a chessboard to record moves by advanced player. Letters are placed alongside the main piece from A to H seen in the image, a number from 1 to 8 in between the two sides. This simple system allows player to mark each square and record every move. Here the white side has just opened the game by moving the queen's pawn 2 squares forward. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செஸ் போர்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்பர்ஸ்லாம் இருக்கும். நம்பர்ஸ் அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். ஆல்ஃபபெட் A to H வரைக்கும் இருக்குது. நம்பர்ஸ் 1 to 8 வரைக்கும் இருக்கும். இப்போ ஒரு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒயிட் சைடு குவீனோட பானை ஒரு காமன் ஓப்பனிங். இது ஒரு குவீனோட பானை D2வில் இருக்க பானை D4க்கு கொண்டு போயிருக்காங்க. இதான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு தான் சீட்டிங் பண்ணாமல் தடுக்க முடியும். அதுக்கு தான் இதை ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அது இல்லைன்னா வச்சுக்கணும், நம்ம சீட்டிங் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு இதை சொல்லுவாங்க. அதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. A very common opening. So the pawn is set to have moved to D2 to D4. D2லேருந்து D4 போயிருக்கு. Okay, the system used in these two examples may called as the system of coordinates. இந்த எக்ஸாம்பிள் தான் the system of coordinates அப்படின்னு சொல்கிறாங்க. Thanks to their two coordinates, the stationary shop as well as chess square on the chessboard as preciously determined. இதுக்கு ரெண்டுக்கும் தேங்க்யூ. இதனால தான் நம்ம சீட்டிங் பண்ணாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. A similar system of coordinates is used in the world maps to determine the location of any place on the map. Let us see how this system works. இந்த சிஸ்டம் மேப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். latitudes. ஃபஸ்ட் நம்ம latitudes எடுக்கிறோம். Let us return to the globe. It is easy to identify the north pole and the south pole on it. Rotate the globe while it rotates the fixed point at the top and bottom, the two poles. ரொட்டேட் பண்ணுங்கள். அது பாயிண்ட்டு அங்கே மேலே இருக்க பாயிண்ட்டு கீழே இருக்க பாயிண்ட்டு தான் ரொட்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணும். அது எப்படி நார்த் போல் சவுத் போலையும் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். மேலே இருக்க நார்த்து, கீழே இருக்க சவுத் அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது ஹாஃப்வே பிட். அது சுலபம் இல்லை. அது ஈஸி, ரொம்ப ஈஸி. அது மேலே நார்த் போல், கீழே சவுத் போல். அது ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Halfway between them, equator. Note the circle marking in figure 1.3. 1.3 நினைக்கிறேன். பாருங்கள், ஈக்குவேட்டர் இதுதான் நம்ம எர்த்தோட மிடில் இருக்கும். இது மிடில் அந்த எர்த்தை ரெண்டாக பிடிக்கிற மாதிரி மிடில் இருக்கும். இந்த லைன் உண்மையாலே இருக்காது. இது இமேஜினரி லைன் தான்.
வந்து நம்மளே வந்து இமேஜின் பண்ணி வச்சுக்கிறது தான். இது வந்து உண்மையான லைன் கிடையாது. Imagine that you stand in the equator and travel towards one of the poles. Your distance from equator increase latitude. Measure the distance from the equator at any point of this travel. You can draw an imaginary line that runs east to west parallel to the equator. Such a line is called the parallel of latitude. நினச்சி பாருங்கள், ஈக்குவேட்டர்லேருந்து நம்ம வந்து மேலே போகிறோம். இங்கே ஏதாவது ஒரு லைனில் எங்கே இருக்குன்னா மேலே போகிறோம். போனால் வந்து லேட்டிடியூட் வந்து இந்த சின்ன சின்ன லைனை வந்து டிகிரிஸ் ஆகிட்டே வரும். இங்கே சின்ன சின்ன லைன் இப்படி வரைகிறோம்ல, ஈக்குவேட்டருக்கு மேலே ஒரு லைனு, அதுக்கு மேலே ரொம்ப மேலே ஒரு லைனு, அது கீழே ஒரு லைனு, இதெல்லாம் வந்து அதுக்கு பேர் தான் வந்து லேட்டிடியூட். ஈக்குவேட்டர் தான் இருக்கிறதுல வந்து 0 டிகிரி லேட்டிடியூட்ஸ். 0 டிகிரி லேட்டிடியூட்னா அது ஈக்குவேட்டர் தான். இது வந்து இந்த லைன்லாம் போட்டிருக்கிறது வந்து parallels of equator. Parallels of equator, okay? Parallels of latitude. And it draw a circle around the earth. அது வந்து எர்த்துக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் வந்து சர்க்கிளாக வந்து ட்ரா பண்ணுவோம். Again, it easy to note the globe that the largest circle is the equator. Equator தான் largest circle. அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அப்படியே பார்த்தாலே தெரியும். ஈக்குவேட்டர் தான் வந்து லார்ஜஸ்ட் சர்க்கிள் இந்த குளோப்லேயே அப்படின்ட்டு குளோபில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். While the circle marked in the parallels of latitude grows smaller when we move northward, southward. இப்போ நாங்கள் நார்த்து போட்டால் அந்த நார்த்து போயினே இருந்தால் இந்த இடத்துல தெரியுதான்னு தெரில, ஒழுங்காக தெரியுதா? அந்த இடத்துல பாருங்கள், ரவுண்ட் சின்னதாக ஆயிடுச்சு. டாப்பில் வந்து இது வந்து சின்னதாகும். போயிட்டே இருந்தீங்கன்னா ரவுண்ட் சின்னதாகும். அதே மாதிரி சவுத்து வந்தாலும் இங்கே சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பாட்டம் தெரியலை, எர்த்தோட சவுத் சைடு தெரியல. இது எர்த்தோட சவுத் சைடு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, பிக்சரில் தெரியல. எர்த்துக்கு சவுத் சைட்லேயும் இதே மாதிரி இருக்கும். கரெக்டாக 90 டிகிரியில் இந்த சர்க்கிள் மாதிரியே இருக்கும். அதான் வந்து நம்ம இங்கேருந்து மேலே போனால் டிகிரிஸ் ஆகும், கீழே போனால் டிகிரிஸ் ஆகும். அதுவே இங்கேருந்து இங்கே வந்தால் இன்க்ரீஸ் ஆகும், திரும்பி டிகிரிஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. While the circle marked parallels of latitude grows smaller, northward southward போனால் ஸ்மாலர் ஆகும். Latitudes are expressed in degrees. latitude வந்து டிகிரியில் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். By convincing the equator is the latitude 0 degree. Equator தான் வந்து 0 degree latitude அப்படின்னு சொல்கிறாங்க. While the latitude of the two poles are 90 degree north and 90 degree south. Expertly, this is known as the 90 degree north and 90 degree south. 90 degree north வந்து 90 degree south, 90 degree north and 90 degree south. இது வந்து எப்படி மார்க் பண்ணுவாங்க, 90 degree N and 90 degree S. இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணுவாங்க குளோபில். ஏன்னா மேலே இருக்க இது நோட் பண்ணி வச்சுக்கணும். மேலே இருக்கிறது இந்த நார்த் போல் 90 டிகிரி, இந்த சர்க்கிள் வந்து நார்த் போல் 90 டிகிரியில், கீழே இருக்க சவுத் போல் 90 டிகிரி. அது வந்து மார்க் பண்ணிக்கணும். There's a common between the latitude and the climate around the equator. The climate is generally not hot. It is called torrid. அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் வந்து கிளைமேட்டு ஹாட்டாக இருக்கும். அந்த ஜோனுக்கு பேர் வந்து torrid zone அப்படின்னு சொல்லுவாங்க. As you travel away from the equator towards one of the two poles, in other words, as your latitude increase, the climate becomes more moderate or temperate. வந்து நீங்கள் ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் மேலே போகிறீங்க, இங்கே ஹாட்டாக இருக்கும் ஆஃப்ரிக்கா. கொஞ்சம் நல்லா இப்படியே வந்துட்டீங்க, இங்கே வரைக்கும் வந்துட்டீங்க, இங்கே நார்மலாக இருக்கும், அதான் மாட்ரேட். இல்லைனா அதை வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டெம்பரேட் அப்படின்ட்டு அதை வந்து சொல்லுவாங்க. டெம்பரேட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் டாரிட் ஜோன். அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிறது வந்து டாரிட் ஜோன். அப்புறம் ஈக்குவேட்டருக்கு இங்கே இருக்கிறது வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் க்ளோசர் தி நார்த் ஆர் சவுத் த கிளைமேட் க்ரோஸ் கோல்டர் ஆர் ஃப்ரிட்ஜ்டு. இங்கே வந்து நார்த் போல் கிட்ட இங்கே வந்துட்டிங்க, இங்கே வந்து க்ரீன்லேண்ட் இருக்கும், இங்கே வந்துட்டிங்க, இங்கே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுக்கு ஃப்ரிட்ஜ்டு ஜோன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆர் ஃப்ரிட்ஜ்டு அப்படின்னு இருக்குது. யூ வில் லேர்ன் இன் சயின்ஸ் why it is so. அது ஏன் அப்படின்ட்டு நீங்கள் சயின்ஸில் கற்றுப்பீங்க. அண்டு ஆல்சோ why we
எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் அக்கர்ஸ் இன் அ இயர். ஏன் வந்து சீசன்ஸ் வந்து வருது அதுலேயும் சயின்ஸ்லேயே கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Longitudes. Imagine that you have traveled from the North Pole to South Pole by shortest possible line. Observe the globe. You will that instead passing through the Europe and Africa. You could just travel through Asia. நீங்கள் யூரோப்புக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்த லைனில் யூரோப்புக்கும் ஆஃப்ரிக்காவுக்கு இப்படி வர்றதுக்கு ஈக்குவேட்டர் வரைக்கும் வந்து சவுத் போல் போகிறதுக்கு இந்த சைடும் வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். Observing the globe. Possible line. Observing the globe, you will see that instead passing to Europe and Africa, you could just well pass through Asia. Asia குள்ளேயும் பாஸ் பண்ணியே போய்க்கலாம். The distance would be the same. அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். These lines are called meridians of longitude. இதான் வந்து meridians of longitude. இதான் வந்து லாங்கிடியூட்ஸ். அது வந்து அதனால அது பேர் வந்து மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் தி ஹாஃப் சர்க்கிள் ரன்னிங் ஃப்ரம் தி ஒன் போல் டு அனதர். இந்த போல்லேருந்து இங்கே தான் வரும், திருப்பியும் அங்கிட்டு ஃபில் ஆகிட்டு இங்கிட்டிருந்து வேறு லைன் ஸ்டார்ட் ஆகி அங்கிட்டு போகும். அதனால் அது வந்து ஹாஃப் சர்க்கிள் தான், ஃபுல் சர்க்கிள் கிடையாது. இதையும் நோட் படிக்கணும். தே ஆர் ஆல் ஹாஃப் சர்க்கிள். அது வந்து ஹாஃப் சர்க்கிள் தான். ஒரு போல்லேருந்து இன்னொரு போல் போகும். யூ வில் ஆல்சோ லேர்ன் சயின்ஸ் தட் தி எர்த் ஸ்பின்ஸ் ஆன் இஸ் ஆக்சிஸ். ஆக்சிஸில் வந்து எர்த் ஸ்பின் ஆகும். அதையும் நீங்கள் சயின்ஸில் கட்டியிருப்பீங்க. டு புட் தி சிமிலர் லெட்டர்ஸ் place a desk lamp little away from the globe, focus it on an imaginary line that is. வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு லைட் அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the sun illuminating the earth while rotating the globe eastwards. You can note that some places of the earth it in morning while the other is midday, evening or night. சில பார்ட் ஆஃப் த இடத்துல வந்து மார்னிங்காக இருக்கும், சில இதில் வந்து ஈவினிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when it is breakfast time in one country, it is lunch time in another, and the third country peoples are fast sleep. வந்து இப்போ ஒரு கண்ட்ரியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு கண்ட்ரியில் லன்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு கண்ட்ரியில் தூங்கியே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கல ஆக்சிஸில். That is why the measuring of the longitude a place will also measure the time at a place. Longitude தான் வந்து டைம் let us see how அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் பார்ட் 4 இன்னும் வரப்போகுது. ஏன்னா இப்போ வந்து டைம் போய் வந்து ஒரு 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் டைம் போட்டால் அது வந்து இதை வந்து அப்லோட் பண்ண முடியாது, வந்து ரொம்ப டூ லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. அதனால தான் பார்ட்டாக பிரிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தால் நான் 4th பார்ட் சீக்கிரம் வந்துடும். வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.